அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மள்கிட்ட யூடியூப் சேனல் வாயிலாக தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்வன கோளாறு, இந்த ஏவல் பிரச்சனை, சரிங்க, இந்த கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா அதிக நபர்கள் நம்மளை தொடர்பு கொள்வது. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நோய் நொடினால் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லை, எந்த நேரம் பாரு அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது, கடன் பிரச்சனை அந்த தலைக்கு மேலே கடன் பிரச்சனையினால் சில பேர்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மனம் ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? அதுபோல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் சரிங்களா, இந்த ஏவல்னால் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் ஏவல்னால் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் சரி, செய்வன பாதிப்பு இருக்கக்கூடியவங்களும் சரி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாந்திரிகர்கள்ட்டையும் நீங்கள் போய் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த வீட்டிலையே நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயம் 100% அந்த உங்களுடைய பிரச்சனையில் இருந்து தீர்றதுக்கு இந்த பரிகாரம் மூலியமாக வழி கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நான் இது பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வர அவசரத்தில் இப்போ வர்றவங்களுக்கு, நம்மளுக்கு தேடி வரக்கூடியவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்து ஏராளமான பேர்கள் இதில் பலன் பெற்றிருக்காங்க. சரிங்களா? அந்த நோக்கத்தில் தான் இந்த பரிகாரத்தை நான் உங்கள் யூடியூப் சேனல் வாயிலாக பதிவிடுறேன். ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த செய்வனை ஏவல் பிரச்சனையினால் அதிக நபர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. சரிங்களா? ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்க, காசு இருக்கக்கூடியவங்க மாந்திரிகர்கள்ட்ட பார்த்து அந்த பரிகாரம் செஞ்சு அதை பூஜை செஞ்சு அதை ஏவல் செய்வனையே எடுத்துக்கிடுவாங்க. காசு பணங்கள் இல்லாதவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணினாவே போதும். இதை விட சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? இதை கொஞ்சம் மனசு ஒரு நிலையோடு தூய பக்தியோடு இந்த விஷயத்தை நம்ம செஞ்சாவே போதும். நம்ம எதற்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் மாந்திரிகர்களை தேடியோ இல்லை யார்கிட்டையும் தேடியோ நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க, செய்வனால் பாதிக்கப்பட்டவங்க, உடல் ரீதியாக நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவங்க, தொழிலில் முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கரு தங்கவே தங்காது, குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்காம இருக்கும். அவங்கெல்லாம் அந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாம். ஒரு நபருக்கெலாம் குழந்தை பாக்கியத்துக்காகத்தான் கொடுத்தேன், இந்த பரிகாரத்தை கொடுத்தேன். சரிங்களா? அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு பலன் பெற்றுட்டாங்க. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முழு நம்பிக்கையோடு நம்ம அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தும் நம்ம நீங்கக்கூடிய வழி நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமை நாளோ இல்லை பௌர்ணமி நாள்லேயோ இல்லை அமாவாசை நாள்லேயோ உங்களுடைய வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த விநாயகர் கோயிலில் போய் ஒரு 2 நெய் தீபம் ஒன்று ஏற்றி வழிபட்டுட்டு அந்த விநாயகர் கோயிலில் இருந்து கொஞ்சோண்டு விபூதி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. விபூதி கொஞ்சம் வாங்கிட்டு அந்த உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த விபூதியை கொஞ்சம் தட்டில் கொட்டிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கொட்டி அந்த மஞ்சளோட பன்னீர் விட்டு நல்லா குழப்பி ஒரு விநாயகர் போல் பிடிங்க. பிள்ளையார் பிடிப்பீங்கள்ல மஞ்சளில், அது போல் பிடிங்க. பிடிச்சிட்டு அந்த விநாயகரை பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் பச்சரிசியோ இல்லை நவதானியமோ இல்லை நெல்லோ ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடணும்னா அந்த வாழை இலையில் கொட்டி அந்த விநாயகரை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த நவதானியத்து மேலே வச்சுட்டு அந்த விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் 5 வகை எண்ணெய், சரிங்களா, 5 வகையான பஞ்சக எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 5 வகையான எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கில் நம்ம என்ன செய்யணும், திரி போட்டு தீபம் போடணும். தீபம் போட்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னா அந்த அருகம்புல் கொஞ்சம் ஒரு கைப்பிடி 108 அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு என்ன செய்கிறீங்கன்னா அந்த அருகம்புல்ல ஒன்றா எடுத்து அந்த விநாயகருக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும். இதே போல் 108 தடவை
அந்த விநாயகருக்கு அந்த அருகம்புல்லை வச்சு அர்ச்சனை பண்ணணும். சரிங்களா? இப்படி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னா, அந்த விநாயகருக்கு எப்போவுமே தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பொரிகடலை முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் இந்த தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வச்சு படையல் உங்களுக்கு என்ன சக்கரை பொங்கல் முடிஞ்சாலும் சரி, இல்லை பொரிகடலை மட்டும் வச்சு வணங்கினாலும் சரி, சரிங்களா? இது போல் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, மொத்தம் 48 தினங்கள் இந்த பூஜையை பண்ணணும். இந்த 48 தினங்களுமே ரொம்ப பயபக்தியோடு ரொம்பவும் சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். சரிங்களா? இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பண்ணுவது நல்லது. சரிங்களா? தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பண்ணது நல்லது. சரிங்களா? இப்படி பெண்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை, கஷ்டங்கள், பீடை, இந்த சாபங்கள், தோஷங்கள், இந்த குலதெய்வம் வீட்டுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஒருமைப்பாடோடு இந்த 48 நாள் நீங்கள் தூய பக்தியோடு நீங்கள் இதை பண்ணினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தும் நம்ம நீங்கிடலாம். சரிங்களா? இதே போல் 48 தினங்கள் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். சரிங்களா? இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா மாதாந்திர காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாளில் மட்டும் பூஜைகளை வேறு யாரையாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? மற்ற அந்த நாட்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற வேறு ஆட்களை அந்த பூஜையை பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? அப்படி பூஜை பண்ண முடியல மாதாந்திர காலங்கள்னா அந்த நாட்களை மட்டும் விட்டுட்டு மற்ற இல்லை சுத்தமான பிறகு கண்டினியூ பண்ணிக்கிறலாம். சரிங்களா? தப்பு கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த பூஜையை வீட்டில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பிரச்சனையுமே நீங்கி போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் 48 நாள் பூஜை முடித்த பிறகு அந்த பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையார் இருக்க பாருங்கள், அதை என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு அந்த மஞ்சள்லாம் என்ன செய்கிறீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கிறலாம். அதே போல் வீட்டு வாசல்லையும் கொஞ்சம் அந்த மஞ்சளை கட்டி வச்சுக்கிறலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி 4 திசைகள்லையுமே கட்டி வச்சுக்கிறலாம். சரிங்களா? அதே போல் இந்த மஞ்சளை கொஞ்சோண்டு பன்னீரில் குழப்பி வீடு முழுக்க அதை தெளித்து விட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், பேய் பிசாசுகளாக இருக்கட்டும், பீடைகளாக இருக்கட்டும் எல்லாமே ஓடி போயிடும். சரிங்களா? அது ரொம்பவும் பவர்ஃபுல்லான பரிகாரம். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட பேர்களுக்கு ஒரு சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்மளை தேடி வரக்கூடியவர்களுக்கு. அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.